லிங்காலிங்கம் சொக்காலிங்கம் சிவலிங்கம் ஆதிலிங்கம் அருள்லிங்கம் அலங்கா அப்படியே உட்காருங்க. சிவ சிவ ஹரி குரு சிவ 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 மூல குரு சிவ 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 மண்டலம் மூல குரு சிவ 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 மண்டலம் இல்லல்லா எரிசூல் மயிலல்லா சிவ 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 மண்டலம் அல்லா இல்லல்லா இல்லல்லா சிவ 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 மண்டலம் நாராயண குரு சிவ 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 மண்டலம் நாராயண குரு சிவ 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 மண்டலம் நாதன் குருநாதன் சிவ 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 மண்டலம் நாதன் குருநாதன் சிவ 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 மண்டலம் லோகமலந்த பச்சம நாராயண சிவ 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 மண்டலம் சிவ 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 மண்டலம் தடை குரு சிவ 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 மண்டலம் சிவ 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 மண்டலம் ஹரிசங்கர குரு சிவ 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 மண்டலம் ஹரிசங்கர குரு சிவ 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 மண்டலம் மகா குரு சிவ 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 குரு மண்டலம் மகா குரு சிவ 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 மண்டலம் மண்டல குரு மண்டலம் மாயன் குரு மண்டலம் மண்டலம் குரு மண்டலம் மாயன் குரு மண்டலம் குண்டலம் குரு குண்டலம் சிவ சிவ குரு குண்டலம் குண்டல குரு குண்டலம் சிவ சிவ குரு குண்டலம் கங்கனி குண்டலம் தரணி குரு குண்டலம் குண்டலம் தரணி எது குண்டலம் தரணி புக குண்டலம் குண்டலம்
அப்படியே எடுத்துக்கலாம் கொஞ்சம் அமைதியா இருங்க. எந்த ஊர் என்ன என்னங்க அங்க கேளுங்க. எனக்கு ஜாயின் ப்ராப்ளம் இருக்கு 2 முக்கியம் நடக்க முடியும் அன்னைக்கு எல்லாமே ஆசிரியர் பண்ணீங்களா? என்ன சொன்னாங்க? மாத்திரை கொடுத்துருக்கேன் படி குறைஞ்சா குறையா? ஆப்பத்துக்கு மட்டும் நல்லா எந்த வேலை எந்த காலு அடிக்கணும் முடி முடி வேலை நான் கூட்டி காட்டு சார் சார் என்ன சார் கொஞ்சம் குறைஞ்சா குறையான்னு கேட்டேன். இப்பதான் இப்ப பாரு எப்படி கொஞ்சம் கம்மி கம்மியா இருக்குதா? காலை தொடலாமா? படிக்கிறதா? பேரு உஷா. நல்ல பேரா உஷா? நல்ல பேர உஷா. ஒரு நாள் சாப்பிடுங்க. கீழே உட்காரு உட்காரு சார். எவ்வளோ நாள் உட்கார முடியும்? எவ்வளோ நாள் உட்கார முடியுங்க ஐயா? மனது போ வேகம் மனது போ வேகம் மனது போ உட்கார். நிமிந்து போமா போமா நிமிந்து நடந்து வா. எப்படி இல்ல சார் வலி தெரியும். தெரியலையா? எத்தனை சொல்லி வலி தெரியல. எத்தனை சொல்லி இது 5-6 வருஷமா அப்படிங்களா? ஓகே. வீட்டுல போய் நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிக்கணும். சரியா? வேற என்ன வேணும்? என்ன பண்ணு கையை படிக்குதா? எந்த கையா? பாரு வலிக்கணும் பாருப்ப தூக்க வலி பாருக்கணும் பாருப்ப இருக்கணும் பாருப்ப லைட் ஆயிடுதா? இப்ப பாரு இருக்காங்க. அடிபட்டதானே? இல்லையா? வந்து நான் பண்ணி கொடுத்துருக்கீங்கள? தெரியாது. இப்ப யூடியூப் போட்டு மருந்து குடிச்சு செத்துலாம் முடிவு இருக்கியா? ஆமா எதுக்கு அதை செத்துட்டா தெரியுமா? இருந்து சாதிக்கணும். செத்தவரம் கருவனை போவாது. கடவுள் இருக்காரு நமக்கு. கடவுள் அவன் கடவுள் இருக்காரு. எல்லா அப்புறமா சார் பறிக்காடு பாரு படி. சொல்லுங்க. லேட் ஆகுது மணி. எப்படியோ நீ வச்சு இந்த ஆசிரியர்லாம் பண்ண முடியுமா? இருக்கு இல்ல இதை சொல்லுமா? லேட்டா இல்லையா? ரைட் எது என்ன பிரச்சனை? எவ்வளோ நாள் இருக்குது? எந்த வழி? 3 மாதம் இருக்குதா? இருக்கான்னு பாருப்ப. கால் வலிக்காலும் பாருமால. ஏமா முட்டி வலிக்காலும் பாருமான்னு
இது வலிக்கிறான்னு பாரு முதல்ல. இல்லையா வேற நமக்கு இருக்கான்னு பாரு. நல்லா ஆட்சி வச்சு போயிருக்கா பாரு. இருக்கா இருக்கா வயசாகி போச்சு இல்ல, அதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் திருநாமத்தை தாரேன், நாமத்தை போடு. ஐயா இந்த மாதிரி ஜீரண சக்தி ஆகணும் செய்யணும் அப்படின்னு போடு, பண்ணி தந்தேன். உட்காரு உட்காரு. நான் சொல்லலாமா கை கிளம்பி இல்லதா உன் பேர் என்ன? சாரதா. நல்ல பேர் இருக்குது. என்ன பண்ணுது? அம்மா தாயே இப்ப வர தாயே இருக்கணும் போச்சா? வேற என்ன பண்ணுது? என்ன பண்ணுது? கைய கேட்டு கை கேட்டு இருக்கணும் பாரு. இருக்கா? அப்படி வாமா வாமா போயிட்டு எங்க இருந்து வாங்க, எவ்வளவு வெளியே அதே மாதிரி உங்களால முடிஞ்ச தர்மத்துக்கு அண்ணன் அது கொடுங்க. அதையும் சொல்லி யோக்கியா. நான் பெங்களூர்ல இருந்து வரேன் சார். பெங்களூர் சார். இது யூடியூபை பார்த்து தான் வந்தேன். பரவாயில்ல. எனக்கு ஜாயிண்ட் ப்ராப்ளம் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் இது செகண்ட் டைம் நான் வர்றது. நான் வந்து 6 மாசம் மேல ஆகுது. அது முன்னே வயசான மாதிரி தான் கீழே குஞ்சுன்னு தான் வந்தேன் நான். அப்போ இந்த ஒரு கால் மட்டும் தான் இருந்துச்சு. அது இப்படியே தான் கீழே குஞ்சின்னு வந்து நின்னேன். அப்போ உருவிட்டு போகும்போது ஸ்ட்ரைட்டாக நடந்து நின்றேன். நடந்து காலு வெயிட் ஜாஸ்தி தூக்க முடியல. அதனால இப்போ அம்மா கூப்பிட்டுன்னு வந்தேன் நான். இப்போ 2 ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த அளவுக்கு செட் ஆகலை சார். கை ஹாஸ்பிட்டல் பார்த்தெல்லாம் கையெல்லாம் பெண்ட் ஆயிடுச்சு. அதனால இந்த காலும் பெண்ட் ஆகிடுமோன்னு ஒரு சந்தேகத்தில் தான் நாங்கள் வந்தேன் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில். இப்போ இந்த கால் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு போனதுனால தான் இப்போ செகண்ட் டைம் நான் வந்தது. அதுதான் சொல்றேன் சார். ஐயா சொன்ன மாதிரி தற்கொலை முயற்சி கூட போயிருக்கேன். ஐயோ வேணாம், இந்த வேலையே எனக்கு வேணாம், அந்த இது எதுக்குறதோடு வேணாம், சாவர மொழிக்கு போயிருக்கேன். அப்ப இவர்கிட்ட வந்த பிறகுதான் நான் இந்த மாதிரி நின்றுனே இருக்கிறேன். நம்பிக்கையோட தான் வந்தேன். ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் பயத்தோடு வந்தேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல. இது 2வது டைம் வர்றதுனால பயம் கொடுக்கல எனக்கு. வித்தியாசம் எல்லாம் இருக்கு. இப்ப இந்த காலம் ஃபுல்லா இப்படி நடக்க மாட்டேன் நான். தூக்கி ஒண்ணும் உட்கார வைக்கணும். இப்ப இப்படி நிக்க மாட்டேன், நிக்கிறதுக்கே ஆகாது என்னால. இப்ப 2 காலும் நல்லா தான் நிக்கிறேன் நான். ஹாஸ்பிட்டல் என்ன காலத்துக்கும் மருந்து குடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. மாத்திரை குடிச்சுனேதான், இப்ப மாத்திரை குடிச்சுனேதாங்கிறேன். எனக்கு கூட முட்டி நோய் டேப்லெட் தான். எனக்கு பரவாயில்ல. இப்ப அம்மாவுக்கு வந்து இப்பதான் வந்திருக்காங்க. இப்பதான் வந்து எனக்கு நான் தான் சொல்றேன், வயசான மாதிரி கீழே குஞ்சின்னு வந்தோம் தான். அந்த காலுக்கு ஒரு காலுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வரும்போது ஸ்டடியா நான் எனக்கு யாரும் உதவி செய்யறதும் கிடையாது. நானே தான் பூ வித்து, இந்த கையை வச்சு நானே தான் பூ வித்து, நானே தான் என் பிள்ளைய, ஒரே பிள்ளை. எங்கள் வீட்டுக்காரும் கிடையாது. நான் என் பிள்ளைய வச்சுன்னு எங்கள் அம்மா இது, எங்கள் அப்பாவும் கிடையாது. நாங்கள் 3 பேர் தான் வச்சுன்னு பார்த்துக்கிறோம். சுத்தமாக இந்த மாதிரி இருக்கும்போது என்ன வேலை செஞ்சு என் பிள்ளைய படிக்க வைக்கிறது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சாவர நிலைமைக்கு போயிருக்கிறேன். அந்த அளவுக்கு போயிட்டு தான் இப்போ இவரு நான் யூடியூப்பில் பார்த்துட்டு தான் வந்தேன். நான் பார்த்துட்டு வந்து தான் இவ்வளவும். அதுதான் டேரெக்டாக ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வரும்போது ஆட்டோலேயே வந்துட்டேன் நான். இப்போ வரதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. திரும்பி ஃபோன் பண்ணி கேட்டுன்னு தான் வந்தேன் நான். உங்களோட மனநிலை எப்படிமா இருக்கு? இப்போ வந்து ஐயா அந்த மொத்தியெல்லாம் தேய்ச்சி விட்டாரு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி இருக்கு? வரும்போது எப்படி இருந்தது? வரும்போது ரொம்ப வலியா இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல. அதான் உங்களால முடிஞ்சு தருமத்து கொடுங்க. ஆமா சொல்லுங்க. ஒரு 3 வருஷமா இருக்கு. எங்க போனீங்க? போயிட்டு என்ன சொன்னாங்க? மருந்து கொடுப்பாங்க. அப்ப கேட்காம பாரு கேட்க எல்லாம் ஜாயின் போச்சுட்டாங்களா? என்ன சொன்னாங்க? இல்ல தேய்ச்சி போயிருக்குது. ஆபரேஷன் பண்ணாங்க. ஆபரேஷன் சொல்லல, மருந்து சாப்பிட்டு தெரியல. 2 மூட்டு வலி, மூட்டு வலி பாருங்க. விட்டுயா மூட்டு வலி பாரு இருக்கான்னு பாரு. கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்கக்கா. கொஞ்சம் இருக்கு. இன்னைக்கு எப்படி தெரியுது? கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதை சொல்லுங்க முதல்ல. நம்ம தொடவே இல்லை. எப்படி இருக்குதுன்னு கேட்டேன். எல்லாரும் எப்படி பாருங்க. உங்க முன்னாடி இங்க எடுக்கணும்னு. சரி வச்சு பாருங்க. எப்படி பாருங்க. கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பார்த்துக்கோமா?
வேண்டாம் வாங்க ஜெடிஸ் வந்து கால் வலி இழுவலினா பேசிக்கிட்டு வர எதுவுமே வீடியோல போடுறேன் வேண்ட மாட்டேன் தெரியுங்க பேசிட்டு நம்ம கேட்க முடியும் வை கால் வை எந்த ஊர் வந்தீங்க சென்னையில இருக்கு என்னோட சென்னை புரட்சி வாக்கம் ஏதோ ஒழுங்கு சைடில் ஐயா மூல போயிருந்தேன் எப்படி ஒரு வருஷத்துல ஹோட்டல் கூட நிறைய பேர் வராங்க இப்படி போமா இப்படி போமா இப்படி போமா ஏமா இப்படி போமா போங்கம்மா போங்க வந்துட்டீங்க போங்க அதான் இப்படி பார்த்தா அதான் போட்டீங்களா போட என்ன ஒரு வைங்க வைங்க இதை எண்ணெயா ஊற்றி செய்ய அதுவும் ஊற்றுங்க என்ன பண்றது தொடர்ந்து பார்த்து எப்படி நினைச்சீங்க கால்வி சொன்னா இப்பதான் பார்த்து ரத்த உடம்பு கிடையாது ஒரு குரூப் உயிர் ஒரு கட்டம் வந்துச்சா இல்ல இல்ல நாளாச்சு சின்ன வயசுல இடுப்பு கூட வலி இது முடிய அப்புறம் பார்த்து எடுப்பேன் நடந்து போயா வேமா எப்படி போயா வேமா நடந்து போயா எப்படி சரி சரி பாரு கொஞ்சம் கம்மியா இருக்கான்னு பாரு இருக்கா இல்ல இல்ல இந்த மாதிரி எண்ணெய் போட்டு விட்டு சரி சுண்டு வச்சு பத்திரம் தரணும் ஓகேவா பாரு பிரியாணி பாரு வச்சு பாரு பிரியாசா சென்னையில் வந்து புரட்சி வாக்கம் இது யூடியூப்பில் பார்த்து தான் வரேன் நம்பிக்கையோட வந்தேன் எல்லா நோயும் சரியாயிடுச்சு போயிருக்கேன் இதான் முட்டிக்கால் வலி அப்புறம் இடுப்பு வலி காதெல்லாம் இது சுகரே கிடையாது இருந்தாலும் டாக்டருங்க சுகர் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரத்த ஓட்டம் பாயலை உனக்கு காலில் அப்படின்னாங்க இப்போ ஐயா இழுத்து விட்டோன்னா ரத்த ஓட்டம் நல்லா ஜிவ்வுன்னு போகுது நார்மல்லாம் அப்படியே இதுவாயிடுச்சு கொலாப்ஸ் ஆயிடுச்சு நிறைய செலவு பண்ணிருக்கேன் இப்போ வந்தவொடனே சரியாகவே ஆயிடுச்சு 100% சரியாயிடுச்சு இவனால எந்த வேலையும் செய்ய முடியாது என்னால முடிஞ்ச மாதம் தரேன் சூப்பர் நல்ல விஷயம் எப்படி முடியல எப்பயுமே தான் பண்ணி வரேன் இவர்கள் உழைக்க முடியுமா ரெண்டு பேர் தூத்துக்குடியில இருந்து இங்க வரீங்க இங்க இருக்கிறோம் இங்க இருக்கிறேன் ஐயா நீங்க எந்த ஊரு திருநெல்வேலி சொந்த ஊரு பொன்னேர்ல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இந்த கையில என்னாச்சு மரத்துல சின்ன வயசுல வந்துட்டீங்களா 12 வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சா பிள்ளைகளா இருக்காங்களா 2 பாத்துக்கிறாங்களா படிக்கிறாங்க உங்களோட வருமானம் என்ன இப்ப வீட்டுல சும்மாதான் இருக்கு ஒழுக்கு வீட்டு வேலைக்கு போறாங்க அப்படிங்களா அதை வச்சுதான் நீங்க குடும்பத்தை ஓட்டுறீங்க ஐயா நீங்க உங்களுக்கு என்ன சின்ன ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு எப்போ ஆச்சு 10 வருஷம் ஆச்சு 10 வருஷமாவே ஸ்ட்ரோக்ல தான் இருக்கு ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போனீங்களா அதெல்லாம் போனா மாத்திரை விட்டா ஒன்றும் சரியாகுது இதெல்லாம் வந்து அப்படிங்களா ஹெல்ப் பண்ணாங்க சாமி ஹெல்ப் பண்றாங்க உங்களுக்கு மாத்திரை எல்லாம் மாத்திரை சாப்பிடு நடக்கும்
உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஒய்ஃப் இருக்கு. எத்தனை பிள்ளைங்க? ஒரே படிக்கிறேன். படிக்கிறாங்களா? வருமானத்துக்கு என்ன பண்ணுறாங்க? வீட்டுல வேலைக்கு போறேன். அவங்களும் வீட்டு வேலைக்கு தான் போறாங்க. இல்ல எக்ஸ்போர்ட்டுக்கு போறேன். எக்ஸ்போர்ட்டுக்கு வேலை டெய்லர். டெய்லரா இருக்காங்க. அந்த வருமானம் கரெக்டா இருக்கா? அது பத்தல. எனக்கு ஒரு 1500 ரூபாய் கிடைக்கும். ஓ, இப்ப இந்த சாமியார் உங்களுக்கு எப்படி தெரியும்? சாமி கும்பிட வரும்போது அப்படிங்களா? உங்களுக்கு இந்த மாசத்துல இவர் கொடுக்கறதுனால உங்களுக்கு ஒரு புண்ணியமா இருக்கா? அவங்களுக்கு பெரிய உதவி குழம்புக்கு பார்த்து வச்சு காசா போடுறது. ஓகேங்க, பார்த்து சரியா? கோவம் அதிகமா வருங்க. வருமா வராதா? வாய் பாருங்க ஆட்டுறியா? போறீங்க. போதனா குறைக்கணும். யாரு வருது? ஏமா உங்க காலோட விழுது பேசாதீங்க தயவு செய்து. அவ்வளவுதான் சொல்லுவேன். நல்லா சாப்பிட சொல்லுங்க. 1.5 இட்லி 1 இட்லி தின்னு உடம்பு சத்து இருக்கீங்க. கேட்க வேண்டியதான் நீங்க. நானா பண்ண முடியும்? ரொம்ப கோவப்படுது, ஓவரா டென்ஷன் பண்ணுது. உடனே அடிச்சிடலாம். அப்புறம் என்ன கேட்குறீங்க? உடனே அடிக்குங்க. அப்புறம் இந்த நாம தரேன் தண்ணியில் வந்து கலக்கி போட்டு கொடுங்க. நான் வாங்கி தருங்க. பண்ணி தரேன் தான். தண்ணியில் வந்து கலக்கி என்ன வரணும்? சரி வாமா. யாரு லாகுக்கு யாரு? லாகு போறது என்ன பிரச்சனை? சத்தமா சொல்லிட்டாவா? போங்க பின்னாடி போங்க. இடத்துல காடி இருக்கு. காடியில போங்க. பின்னாடி போங்க. பின்னாடி போங்க. அது சொல்லுங்க. என்ன செய்வனி உங்க யார் பண்ண செய்வேன் செய்வேன் சொல்லுங்க. அப்படியே ஒன்று அப்படி கொண்டா கொண்டா. ஆமா வச்சுக்கலாம். அங்க பாரு. வாங்கி வச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் போய் கொடு. சொன்னேன். ஃப்ரெண்டு வந்து இங்கே தராங்கன்னு வாங்கி தரலாம். எந்த ஊர்ல இருந்து? எந்த எப்படி தெரியும் உங்களுக்கு? இங்கே எப்படி? நான் ஏற்கனவே ஐயா கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? வாரம் வாரம் வருவீங்க? ஒரு வாட்டி வந்துட்டு போயிட்டேன். அதோட ரெண்டாவது வரல. வந்து ஏதோ கஷ்டப்பட்டு வர்றாங்க. போகும்போது சந்தோஷமா போறாங்க. இது வரைக்கும் நான் நிறைய கஷ்டத்துலதான் இருக்கேன். இன்னும் ஒரு இதுவும் எனக்கு இல்லை. நான் இதான் 2வது டைம் இங்க வந்திருக்கேன். அவர்கிட்ட சொல்லுங்க. அவர்கிட்ட நான் எதுவும் சொல்லலை. இப்போ தற்செயலா இவங்க கூப்பிட்டாங்கன்ட்டு வந்தேன். அதான் எனக்கு. ஆனா இங்க வந்தா எல்லாம் நல்லது நடக்குது. முதல்ல வந்து எனக்கு கால்லாம் வராது இருந்தது. ஐயா கிட்டதான் வந்து மந்திரிச்சு விபூதி போட்டுட்டு போனேன். சரியாயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்னால வர முடியாத போயிடுச்சு. இப்பதான் வந்திருக்கேன். இன்னைக்குதான். யாருமே முடியலைன்னா தான் வருவாங்க. நல்லா ஆயிடுச்சுன்னா வரமாட்டாங்க. அப்படிலாம் எனக்கு ஒண்ணும் இல்ல. வர முடியாத சுயனால திடீர்னு அண்ணா இருந்தாரு. அதனால வர முடியாத போயிடுச்சு. இங்க இருந்து இங்க வரணும்னா உங்க மனநிலை எப்படி இருக்கு? மனசா ஒன்னும் நிறைய பாரமா தான் இருக்கு. இங்க வந்தாலே ஃப்ரீ ஆயிட்டு போகுது. மனசு நிம்மதியா இருக்குது. இந்த ஒரு நாள் வந்து இருக்கிற மனசு நிம்மதியா இருக்குது. யாரப்பா கொஞ்சம் நேரம் போட்டு நேரம் பயிற்சி வந்தாலும் கூடுதல் கூட மாட்டேன். வாமா வா. யாரு யாரப்பா மாய கொஞ்சம் நேரம் போட்டு வேகத்தை வீட்டுல பாய்ச்சி வந்து முடியாப்பா பண்ண முடியா? வாங்க சீக்கிரம் வாங்க. கூட்டுனே உடனே ஓடி வரேன். இல்லைன்னா கூட மாட்டேன். நான் பச்சை போறேன். அவரை கூட்டு வந்தீங்கன்னா திரும்ப பாத்திடுவேன். வந்துட்டா கூப்பிட்டு வா. வா நீங்க வந்து உருன்னு வந்து இருக்கீங்களா? வா வரவே வராது. உங்க என்ன பண்ணு கைக்கலாம் எவ்வளவு நடந்து போயிங்களா? கொஞ்சம் போறேன் கூப்பிட்டு. எத்தனை வருஷமா இருக்கு? 4 வருஷம். ஆசிரியர் போனீங்களா? என்ன சொன்னாங்க? வழி இருக்கா? உடம்புக்கு வழி இருக்கான்னு கேட்டேன். நான் எடுத்துக்கிறேன். சொல்லி வீட்டுல படிக்கிறேன். என்ன சொல்றது?
பாருமா கை தூக்கி பாருமா எப்படி பாருமா தூக்குமா 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 தூக்கா பாருமா வலிக்கா பாருமா கை சரியாசா திரும்ப அப்படியே உட்காருதா அப்படியே உட்காருதா தூக்கா பாருமா கை ஐயோ வச்சுக்க கை தூக்கிட்டாங்க தூக்காமா ஓகே எல்லாம் கொடுங்க கீழே உட்காந்து எழுந்து கொஞ்சம் நேரம் ஒன்னா பண்ணுவோம் கழுத்து கட்டு சொல்லலாமா கழுத்த அதா சொல்லலாமா ஏன்னா கேட்டுதான் செய்யணும் காலங்கள் சரியில்லை அதனால கேட்டு தருவது தப்பு கிடையாது இல்லையா சொல்றது இவ்வாறு சாயந்தரம் பொம்பளையே கை தரணும் இருப்பாங்க அதனால கேட்டு சொல்றது தப்பு கிடையாது என்ன சொல்றது நம்ம வைத்தியம் பண்றது அதில் பாரு கருக்கெல்லாம் தப்பா செய்யும் இன்னும் நிமிருமா பேர் என்னதா சுமதி நல்ல பேர் அந்த சுமதி வீட்டுல போய் இந்த மாதிரி பண்ணிட்டு வச்சுக்காத வீட்டுல மாதிரி பண்ணிட்டு சுடுநீர் வச்சு ஒத்தம் கொடுங்க நிமிர்த்தா 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 என்ன பண்ணுதா சுமதியா கொஞ்சம் இருக்கா 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 வழி எடுக்கத்தான் நான் பண்றேன் வழியை பூரா என்கிட்ட வந்து அதுதான் பண்ணி விடுறேன் பார்த்து இருக்கானு இருக்கா கையில வந்து இருக்கா கையில போடுறது பக்கம் வராது வராது போயிடாது வீட்டுல இடம் வீட்டு சத்தம் கொடுங்க 1 1 6 1 பண்ண முடியாது பயப்படாதீங்கன்னா என்னதா ஆமா அழுகா தோ ஒட்டு குத்திர விழுந்தீங்களா விழுந்தீங்களா அதே காட்டி விழுந்தியான்னு கேட்டேன் சொல்லு வெளியே கொடுத்துட்டு உள்ள அங்கி கொண்டு வாங்க நிமிர்த்தா சிவதாதா வரி குறைன்னு இருக்கா அவ ஏதா நீ பொறுத்தா பொட்டுக்கு வாமிட்டு எடுத்தியா வாமிட்டு எடுத்தியா நடந்து போதா நடந்து போ வேமா போலாம் போ வேமா போ குடு ஓடி இதோட குடுக்கு அதுக்கு மேல வேற பென்சில் மாதிரி நாக்கி சுத்தம்மா எடுமாக்கே கிலோ கால் எந்திரி 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 முடியுதா சொல்லுமா போதுமாயா சொல்லுங்க சிட்டத்தூர் திருவள்ளூர் மாவட்டம். ஆமா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எங்களுக்கு வந்து செய்வன ப்ராப்ளம். சரி. வீட்டுல உள்ளவங்கள சொத்துக்கு ஆசைப்பட்டு செய்து எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. சரி. இப்போ 6 மாசம் ஆகுது நாங்க வீட்டுக்கு வந்து இப்போ வீட்டுலதான் இருக்கோம். பரவாயில்ல. இது எப்படி தெரியும் உங்களுக்கு? இங்க ஒரு வந்து இப்போ சாமி ஏற்கனால தெரியும். ஒரு வடபழனிக்கு வருவார் இந்த ஐயா. நாங்களும் வடபழனிக்கு போவோம், தெரியும். ஏற்கனால நாங்க 3 வாட்டி வந்திருக்கோம். இது 4வது வாட்டி. 4வது வாட்டி. இப்போ நீங்க வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? ரொம்ப முடியாம என்னால பூஜையில கூட உட்காந்துன்னு இருக்க முடியல. எழுந்து வெளியே ஓடிடலாமான்னு இருந்தது. இப்ப பரவாயில்ல. பரவாயில்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படி இருக்கு? நல்லா இல்ல உங்களுக்கு எப்ப முடியாம போனோம்? 2020 தனியா
உட்காந்து எந்திரிக்க முடியல, நாங்களே பார்த்து வைப்போம், ஆமா. உங்களால எந்திரிக்க முடியல. இப்ப அந்த ஐயா தொட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல பரவாயில்ல ஐயா. இது அப்படியே ஃபாலோ பண்ணுவீங்களா? ஓகே. ஒன்னொன்னா முடியாம ஆகுது. நாய் வளர்த்தா நாய் கூட செத்து போச்சு, பூனை வளர்த்து பூனையும் செத்து போச்சு வீட்டுல. நாய் செவல் நாய் தானே வந்து நிக்குது என்கிட்ட, அப்படியே கலப்படுறேன். சரி நான் பாத்துக்கிறேன், கலப்படாதீங்க, நான் படித்தேன். நான் எடுத்துக்கிறேன். ஏமா தயவுசெய்து கையெழுத்துக்கு போறாரு பார்த்தாதீங்க. அவனால என்ன முடியுமோ தருவது புரியும், அவ்வளவுதான். ஆமா கொடுப்பா. சேப்பாக்கோ கோவில் எல்லாமே கொடுத்தாங்க. அது கோவில் சார்பாகவும் பிளஸ் ஃபவுண்டேஷன் ஃபாதர் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் மூலியமாகவும் இந்த ஸ்டேட் வந்து ஐயாக்கு இந்த நாளில் வந்து என்னுடைய மூலியமா வழங்கப்பட்டது. ஃபாதர் ஃபவுண்டேஷன்ல நான் பொருளாளராக ராஜேஸ்வரியா இருக்கு, ராஜேஸ்வரி ஃபவுண்டேஷன்ல இருக்கேன். ஸோ அது மூலமா ஐயா சபரிக்கா வந்து இந்த சின்ன வயசுலயே சமூக சேவகை என்ற பேர் வந்து நிறைய வாட்டி ஒரு 3வது ஷீல்டு, இது 4வது ஷீல்டு வாங்கியிருக்காரு. ஸோ நம்ம ட்ரஸ்ட் மூலியமா அந்த சார்பில் ஃபவுண்டேஷன் ஃபாதர் ஃபவுண்டேஷன் மூலமா இவருக்கு இந்த சமூக சேவைகள் இளம் சமூக சேவைகள் அண்ணா பத்தி சொல்லணும்னா, அண்ணா வந்து இந்த கோவில்ல வந்து சிறு குழந்தையாவும் நிறைய சேவையும் ஐயா கூட சேர்ந்துட்டு, ஆமா சிறு குழந்தை தான் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால வந்து அவருக்கு வந்து ஐயாவுடைய சார்பும் எங்களுடைய சார்பு மூலியமா சேவை செய்யறதுக்காக இந்த ஷீல்டு இவருக்கு ஃபாதர் ஃபவுண்டேஷன் மூலமா எல் ராஜேஸ்வரி அதுல பொருளாளரா நான் இவருக்கு இந்த இடத்துல இங்க நான் இது அவருக்கு வழங்குறேன். ஃபாதர் ஃபவுண்டேஷன் மூலமா ஜஸ்ட் பொருளாளரா இருக்கு. மேடம் 2 வாரம் தான் அவார்டு போட்டு, ஆனா நிறைய சேவை பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பண்ணணும், நாங்க இந்த மாதிரி அவார்டு கொடுக்கணும். ரொம்ப தேங்க்ஸ். இந்த அவார்டோட பேர் வந்து அமைச்சர் பேர் மட்டும் ரியலாவே தான் இருக்காங்க, நான் பார்த்துருக்கோம். அமுதா என்பவர்கள் வந்து நியூஸ் சேனல்ல பத்திரிகையாளராக இருக்காங்க, ரிப்போர்ட்டரா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் பொருளாளர் ராஜேஸ்வரி அவங்களுக்கு வந்து நிறைய அவங்களும் சேவையில இணைஞ்சு செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய விஷயம் சொல்லிட்டும் இருக்காங்க, சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த நாள்ல வந்து என் மனமார்ந்த ஐயா கோவில் சார்பா ஃபவுண்டேஷன் சார்பாகவும் 2 இணைந்து சார்பாகவும் இந்த ஷீட் அவங்களுக்கு நான் வழங்குறேன். உடம்பு ஃபுல்லா வலி. எவ்வளவு நாளா? 10 வருஷமா இருக்குதா? ஆசிரியர் போனீங்களா? போனா முடக்குவாருன்னு சொன்னாங்க. சரி, நடக்கிறது என்ன பண்ணுது? எங்க உட்கார முடியல, எழுந்துக்க முடியல. இப்ப பாரு, ஒண்ணுமே பண்ணல. இப்ப உட்காந்து பாரு, உட்காந்து பாரு. நீங்க பொண்ணு வேகமா போ, நடந்து போப்ப, வேகமா பாத்துருவோம். முன்னோட இருக்க உட்கார், கீழே போய் உட்காரு. அப்புறம் பர்த்டே கேட்கலாம். வை மடக்கு எந்திரிப்பா தைரியமா. முடியுதாமா? முடியுதான்னு கேட்டேன். எங்க இருக்குது கையெடு? இப்ப பாருமா, இருக்காடு பாருமா. பரவாயில்லையா? ஓகே, காலை சொல்லலாமா? எனக்கு கேட்டு செலுத்தா என் வேலை ஏதாவது கேட்கிற வேலை காலை வைக்க மேல வைக்க வைமா. போ, வேகமா போடு, கீழே போடு, முன்னோட வேகம் ஓடுங்க. ஒடியாதான் பாக்கலாம், எப்படி பாக்கலாம்? எப்படிதா கிட்டே இருக்காதா?
வேற ஒண்ணு டிக்கெட் பாரு சோடு இருக்காங்க பாரு இப்ப வேற என்ன பண்ணுது என்ன பாக்குறீங்க வேற என்ன பண்ணுது பாரு இப்ப என்ன சார் பரவாயில்லையா வீட்டுல போயிட்டு நான் சொன்னபடி கம்முதா எடுக்கணும் எவ்வளவு நாளா 10 வருஷமா 10 வருஷம் படியா படிக்குதா பெரிய படிக்குதா பாரு பாப்பா அதுக்கான பார்த்தா இருக்கான்னு பாருங்க பரவாயில்லையா பொண்ணி சொல்லலாமா இனிமையா கேடுக்கிறதான் பார்த்து இருக்கானு உட்காந்து நினைச்சு பாருப்ப பல மணிக்க முடியுதா முடியலதா பாருப்ப பாரு பாருதா எந்திரி என் பேர் ஞானம், கொரட்டூர்ல இருந்து வரேன். எனக்கு 10 வருஷமா மூட்டு வலி இருக்கு. இப்ப இங்க வந்து எல்லாம் சரியா போயிடுச்சு. நான் இங்க வந்தது இல்ல, நான் யூடியூப பார்த்துட்டு வந்தேன். ஆமா போயிருக்கேன், ஆனா சரியாகல. ஆமா நான் அது பார்த்தேன், 2-3 வாட்டி பார்த்துட்டு சரி இங்க போய் பார்க்கலான்னு வந்தேன். இன்னைக்குதான் வந்தேன். டாக்டர் மூட்டு வலின்னு சொன்னாங்க, ஆனா சரியாகல. இங்க பரவாயில்ல. இப்போ அதெல்லாம் ஒண்ணும் வாங்கல. அன்னதானம் போட்டாரு, நல்லா இருக்கும். வரும்போது உட்கார முடியலன்னு சொல்லி ஆமா நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. எந்த மல்ல சாவடி எப்படி இருக்குது இப்ப? ஆச்சு நல்லா ஆச்சா நல்லா ஆடியா சொல்லு. கஷ்டமா இருக்குது. கீழே படுத்தா படிப்ப பாடு எதுக்கு வைக்கிறவன படிக்கிற படி படி தைரியம் படு 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 படுத்துக்கா. பார்த்தல எந்திரிக்க பார்த்தல நான் பாத்துறேன். நினைச்சு பார்த்தாண்டியா பாத்துறேன். எதுக்கு மேல பாத்துறேன். முடியுதா? முடியலையா? அப்புறம் ஏன் கவலைப்படுற? எந்த பக்கம் வலிக்குது? இடுப்பா சரி சரி சொல்லலாமா? பண்ணிட்டு சுருதி வச்சு நல்ல ஒத்தம் அது முடிச்சான். அடிக்குதா? டிக்கெட் பாருப்ப. நீ நடந்து பாரு, முட்டுதான் சொல்லு. நீ நடந்து பாருத்தா அடிக்குதுன்னு. வேமா போ நடந்து வேமா போ. படிக்குதப்ப இல்லை. உட்காருத்தா கொஞ்சம் தீங்க சமாளிச்சு விடுத்தா. அதான் என்ன பண்ணுது? அதான் சரியாத்தா என்ன பண்ணுது? பிடிச்சிக்கிற போற தூணுல தூணு போனாலும் பரவாயில்ல, தலையை அடிபட்ட போகுது. ஒண்ணு பாங்க சின்ன போன மாதிரி போன நடந்து போதா போதா பாத்தா எப்படி இருக்கு? போரூர் முகலியா கல்வியினோட 3 வருஷமா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இங்கிலீஷ் டாக்டர் கிட்ட போனதுக்கு அவங்க ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க. அதனால எனக்கு அவ்வளோ காசு கிடையாது என்கிட்ட. அப்போ நாட்டு மருந்து போனா அவங்க கொஞ்சம் பரவாயில்ல இருந்தா, நான் இப்போ உட்கார்ந்து எழுக்க முடியாது,
இந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருந்து இங்க கேள்விப்பட்டுட்டு என் ஃப்ரெண்டு இங்க கூப்பிட்டு வந்தாங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் அவங்க இது பண்ணி விட்டாங்க, நல்லா இருக்கு. எப்படி தெரியும்? அதே என் ஃப்ரெண்டு மூலமா பக்கத்துல இருக்காங்க, அவங்க 5 வாட்டி வந்திருக்காங்க. அவங்க சொன்னாலே நான் சரிக்கா நானும் வரேன். அவங்க எதுக்காண்டி வந்தாங்க? அவங்களும் கால் வலியால வந்தாங்க. நல்லா இருக்கனால நான் வந்துட்டு அப்ப நமக்கும் சரியாயிடுமே, சரியாகணும் அப்படின்னு சாமி இருக்குன்னு வந்துட்டேன். பொதுமக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் இதுதான் சொல்வேன், எனக்கு நல்லா இருந்தா நான் 4 பேருக்கு நான் சொல்வேன். அவங்க நல்லா இருந்தா நம்ம எல்லாரும் நல்லா இருக்கலாம். நல்லா இருக்கு. இல்ல இல்ல ஐயா பணம் எதுவும் வாங்கல என்கிட்ட. என்னால முடிஞ்சு நான் செய்வேன் சாமிக்கு. ஒன்னா பண்றேன். நல்லா இருப்பியா? ஹாஸ்பிட்டல் போனீங்கல்ல, என்ன சொன்ன ஹாஸ்பிட்டல்ல? ஹாஸ்பிட்டல் போனதுக்கு சுகர் ஜாஸ்தியா இருக்கு, ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கு. சரி, அதனாலதான் இந்த வலி இருக்குங்களா? ரைட், இந்த வலி இப்ப பாருங்க. காலு கைனா பாரு எப்படிதா? பரவாயில்லையா? ரைட், வேற என்ன போகுது? பழம் விதி என் காலம் விதி, ஒரு காலம் விதி, அப்புறம் காலம் விதி. சாணி இல்ல, காலம் அவிச்சு விதி. அப்படி வை, நம்ம சொல்லு காலம் இப்படி வைக்கணும். வைங்க. காது கேட்காத கொஞ்சம். எனக்கு மிஷின் நல்லா தான் நினைக்கிறேன். இது கேட்காதா? எவ்வளவு நாளா? ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு. காது கேட்காதா? பாக்குறேன், முடிஞ்சா பாக்குறேன். என்ன பாக்கு எடுத்து பாருங்க, எப்படி பாரு, எடுத்து பாருங்க காலை. இந்த காலை எடுத்து பாருங்க, எப்படி பாருங்க. பரவாயில்லையா? விதி, காலம் விதி. எந்த சாமியார் மீதி சொல்லுவாங்க? காலம் இருக்கு. நம்ம சாமியார் கிடையாது, மக்களோட இருக்கணும் இல்லையா? சொல்லுங்க. ஒரு சாமியார் அப்படி போடுமா, அவங்க பேண்ட் கூட வாரி போட்டு போட்டுருவேன். அவனுக்கு நல்லா போட்டு நல்லா அழுத்தி விதி. பாரு எப்படி பாரு. பரவாயில்லையா? இழுப்பு இழுப்பு எங்க கிடைக்குது, எங்க இழுப்பு திரும்ப நீ குனி குனி கீழே குனி. கை வச்சு குனி. பரவாயில்ல, பரவாயில்லையா? குனி என்ன கொடுக்கணும்? மக்களுக்கு இது மாதிரி வையா, ஏன் இது மாதிரி வையா, வச்சு வையா. தெரியாதெல்லாம் அவங்க போட்டு பார்த்தா விட எப்படின்னு நல்லதா? ரைட், திரும்பி காட்ட பாக்குறேன் என்னன்னு. அவன் திருப்பி போடுமா வெளியா? போட்டீங்களா? என்ன போட்டீங்க? முடியல, கம்மியா போட்டேன். கம்மியா தானே போட்டீங்க. சொன்னது ஒண்ணு போட்டது ஒண்ணு தானே.
வருது நான் சேர்த்து வைக்கிறேன். நல்லா பாருங்க டப்பா பிடிச்சி காசு ஆரம்பிச்சிங்க இல்ல, இல்ல, குழந்தை போட்டு வைப்பான். அந்த டப்பா தான் கேட்டு அதான் கேட்கறது டப்பா காசு தான் கேட்குறீங்க உங்களுக்கு நான் குழந்தை தான் போட்டு வைப்பேன். நாங்க சாமிக்கெல்லாம் வேண்டி போடல. பாக்குறேன் முடிஞ்சாலும் பாக்குறேன் கேக்குதா கொஞ்சம் கேக்குதா கேட்கலையா ஒலி சவுண்ட் மட்டும் தாட்சி வந்து பாரு வந்துச்சியா அவருக்கு உணவே தெரியல. பாரு எனக்காக சொல்லாத எனக்காக எதுவும் சொல்லாது உனக்கு எப்படி சொல்லுவாங்க அவங்களுக்கு வருதா உனக்கு தெரியல தெரியல அவ்வளவு தெரியல விட்டு வேண்டியதான் கொஞ்சம் வருது ஆனா எனக்கு தெரியாது வருது அம்மா எந்த ஏரியாவுல இருந்து வரீங்க? நாங்க தண்டார்பேட்டையில இருந்து வரோம். தண்டார்பேட்டையில. இவர் யாருமா உங்களுக்கு? எங்க வீட்டுக்காரர். உங்க வீட்டுக்காரா? என்ன காது கேட்காதா? காது கேட்காது. என்னாச்சு அவருக்கு? அது சின்ன வயசுல இருந்து தண்ணியில குச்சி காதுல சீழ் விழுந்து காது ஓட்ட விழுந்துச்சு சொல்லிட்டாங்க. என்ன ப்ராப்ளத்துக்காண்டி இங்க வந்திருக்கீங்க? இவருக்கு கை கால்லாம் வலிக்குது. சுகர் ஒரு 3 வருஷமா சுகர் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சுகர் ஜாஸ்தியா இருந்தாலும் கை கால்லாம் ஒரு கால் சரியா வரமாட்டேங்குதுன்னு இருந்தாரு. டாக்டர் கிட்ட போனோம். அங்க போனதுக்கு ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கு, சுகர் ஜாஸ்தியா இருக்கு, கண்ட்ரோல் பண்ணுங்க. அது கண்ட்ரோலுக்கு சாப்பிட்டு தான் இருக்கிற மருந்து மாத்திரம் சாப்பிட்டு தான் இருக்க, சாப்பிட்டும் குணமா ஆகல. இப்ப பார்த்தா அந்த கை ஒரு காலு மறுத்து போகுது, கை கால் வலிக்குது, வேலைக்கு போக முடியல. அது சரி சாமி கிட்ட பாக்கலாம் யூடியூப் தான் பார்த்துருக்கோம். போன்ல பார்த்து அதுலயே அட்ரஸ் எல்லாம் அதுலயே இருந்துச்சு. அப்படியே வந்தோம். வந்து காலையில வந்து வெயிட் பண்ணோம். சாப்பாடுலாம் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். இப்ப வந்து பார்த்தது கொஞ்சம் பரவாயில்லன்றாரு அவரு. சொல்லுங்க படிக்குதா? எவ்வளவு நாள் இருக்குது? சின்ன வயசு என்ன வயசு சொல்லுமா? பிறந்ததுல இருந்து டாக்டர் என்ன சொன்னாங்க? பண்ண முடியாது சொல்லிட்டாங்களா? ஐயா டாக்டர் எதே பண்ண முடிச்சுட்டாங்க. குழந்தை இருக்கானா? குழந்தை இருந்து பிறந்த குழந்தை இருந்துச்சானா? டாக்டர் பேசிட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் கீழ விழுந்தியா? முட்டி மோடு கட்டி சரியா? அது அப்படியே மடக்கவே மாட்டேங்கிறான். அதே மோடு கட்டிச்சுன்ற மடக்க முடியாது. வராது. மடக்கலாம் இங்கதான் மடங்க மடங்காது. வலிக்குதா? நான் எடுத்து வர்றேன். என்ன குழந்தைல இருந்து இன்னும் ஒண்ணுமே பண்ணல. பாத்துக்க பாரு கொஞ்சம் குறைச்சாரு மட்டும் பாத்துக்க. பாருப்பா எப்படி பாரு. பண்ண வீட்டுல போயிட்டு அத்தனோடி பண்ணுங்க. எல்லாம் போட்டுல ஒண்ணு விட்டு சுடுதண்ணி வச்சு ஒத்தம் தரணும். நீ ஏன் சரியா சாப்பிட மாட்டேன்ற? நீயா கேட்டுருக்க? நான் தான் கேட்கிறேன் அவனை. வீட்டுல விட்டுருவீங்க சாப்பிடலையே சரின்னு கேட்க மாட்டேன். நான் கேட்ட மாட்டேன் ஆமான்றீங்க. வீட்டுல எல்லாம் சாப்பிட நல்லா சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் கை உனக்கு ஃப்ரீயா கிடைக்குங்கண்ணா. ராஜா நீ படிக்கணும், நல்லா ஒரு ஆபீஸ்க்கு போட்டு வேலைக்கு போகணும் போகக்கூடாதா?
அப்ப நல்லா சாப்பிட்டா தான் உங்களுக்கு தெம்பு அடிக்கிறதா இவரு எல்லாம் விரல் கூட விரலும் உங்க கையும் ஒண்ணா இருக்கு பாரு. சாப்பிடுயா சாப்பிடுங்களா? நான் அதை சைட் பண்ணி தரேன். வழியில எடுத்துறேன், வராது வழி. இப்ப என்ன வயசு? 20 வயசு ஆச்சா? குழந்தை எத்தனை வயசு இருந்து ஒரு மாதிரி ஆச்சு? 5 மாசம் இருந்து இந்த வழியை சரிப்படுத்த சொல்லிட்டாரு டாக்டர். நான் சரிப்படுத்தி தரேன். காணும் கூப்பிடுறேன். கேட்டாக்க நான் பண்ணி தரேன். ஏடா கவலை பழைய படம் தைரியமா இருக்கான். சரியா? அவன் சரி பண்ணி தரேன். நான் சாப்பிடணும். சாப்பிட்டேன்னா உனக்கு தெம்பு கிடைக்கும். இதுதான் உனக்கு வழியா வராது. சாப்பிட்டேன்னா ஒரு இட்லி இல்லை 2 இட்லி அதுக்கு மேலே வர மாட்டேங்குது. அப்படிதானே கேட்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரு இடைக்காவது 3 இட்லி இடைக்காவது ஒரு 3 இட்லி. பாருங்க பாருங்க கேட்டீங்களா? கட்டிட்டு மாட்டீங்க. எனக்கா சொல்ல உடனே சொல்லியா? ஆமா கேள்வி வந்து இந்த மாதிரி இந்த நாமத்தை குடி குடிச்சுன்னா இருக்கிற பிரச்சனை பிரச்சனை தம்பு அப்படி எப்படி எடுத்துக்கிறது? முந்தி தட்டா போயிட்டா சட்டி போறியா? எந்திரா கட்டா அலாட்டா கட்டி 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 விடு. என்னன்னு கேட்கலாம். திண்டிவனம் மாதாரம் என்ன வை 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 வைலாக்கண்ணா பாத்துக்கலாம். அவன் வழிய பாருங்க நான் இல்ல எல்லாம் அவரோட இறைவன் சக்தி என்கிட்ட உடம்பு இருக்கிற பார்த்தா மனுஷன தெரியுமே பண்றதுலாம் அவரு. பாருங்கண்ணா எனக்கா சொல்ல சொல்லியா எப்படியா அப்படிங்களா? வீட்டுல போயிட்டு என்ன போட்டாலும் உருவிட்டு சுடுதண்ணி வச்சு கேட்டேன். அவன் என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? நம்ம வீட்டு சாமி அவன் என்கிட்ட சாப்பிட்டாங்கண்ணா சாப்பிட்டானே பட்டியல அவர் 2 இட்லியை போட்டு வாத்து வலிக்குது. நான் என்ன பண்ணியா சொல்றேன். வலிக்குதா? வலிக்குதா? பேரு பாரதா? பாரத் நல்ல பேரடா. என்னடா சிரிக்கிற அழுகடா? போ நடந்து போகலாம். வேகமா போகணும் வேகமா போகணும். போ நடந்து போ. பரவாயில்ல ஜடி பரவாயில்ல நடந்து போ. வேகமா நடந்து போ. வேகமா நடந்து போல சிங்கம் மாதிரி வரணு. ஆம்பளை சிங்கம் இல்லை நடந்து சொல்லுங்க சொல்லுயா சொல்லுடா சொல்லுங்க குடுகுடு சிங்கம் சிங்கம் போடா உட்காருங்க பேண்ட் போட்டுங்க. பரவாயில்லையாமா வாய தொலைச்சு பேசுங்க. என்னஜா என்னஜா சொல்றீங்க?
இது எப்படி தெரியுது? என்ன தடவை ஆச்சரியமா பார்த்துட்டு ஆச்சரியமா பாக்குறியா? ஆச்சரியமா பாக்குறேன். வரும் ஆத்மாலாம் நிறைய பேசுவேன். எப்படி செத்த தான் கேட்பேன். வரல எது அதெல்லாம் பேசுவேன். நாம தான் எல்லாத்தையும் என்ன பண்ண நல்லா நாமத்தை நெத்தியில வை. இதை கொஞ்சம் கூட நான் என்ன பண்ணேன், இது மண்ணு தான் பார்வைக்கு அவ்வளவு பவர். அத அவ்வளவு பவர் இது இப்படி வாயில போட்டுக்க. தண்ணி தர மாட்டேன். குச்சினா உடம்புக்கு தெம்பு தரும், தைரியம் தரும். பார்வையில் அவ்வளவு பவர் இருக்குது. பேய் பிசாசு சோனியா மந்திரம் எல்லாத்தையும் அடிச்சு இருக்கப்ப நான் எடுத்துறேன். அதெல்லாம் சொல்லுங்க. உடஞ்ச காலம் என்ன பண்ணுது? எவ்வளோ வருது? என்ன பண்ணீங்க? வலிக்குதா? எதுல எங்க போச்சு? எங்க போச்சு? எங்க போச்சுதா? தடைக்குள்ள பாரு. உனக்கு வேணான்னு சொல்லல. முடியுதா? வட முடியுதா? ஓகே படைக்கு பாருங்க. முடியா முடியலன்னு என்னதா? எந்திரி. வருதா? எந்திரி. வேகம் நடந்து போக, நடந்து போக, வேகமா போக. நல்லா போகலாம், ஸ்பீடா போகலாம். இன்னும் போகலாம். எப்படிதான் இருக்க? எனக்காக சொல்லாதீங்க, உங்களுக்காக சொல்லுங்க. பரவாயில்லையா? வீட்டுல போய் படிக்க. வேற என்ன வேணும்? எவ்வளவு நாள் இருக்கு? கால் உடஞ்சதுல இருந்து அது எத்தனை வருஷம்? 2 வருஷம் ஆகுது. இப்ப இருக்காடு பாருங்க. 6 மாசமா இருக்காடு பார்த்தா இல்லையா? மாதிரி பண்ணுங்க. நாங்க போக மாட்டோம். பார்த்தா சந்தோஷம் வருது. எப்படி குழந்தைல இருந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு. முடக்குவாதம் ப்ராப்ளம் இருக்கு. 5 மாசத்துல வந்துச்சு. ஆனா அதை கண்டுபிடிக்க ரொம்ப லேட் ஆச்சு. 1.5 வயசுலதான் கண்டுபிடிச்சாங்க. ஆனாலும் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், கியூர் பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. நானும் நிறைய வைத்தியெல்லாம் பார்த்துட்டேன். அப்புறம் எங்க பக்கத்துல தெருவில் ஒருத்தவங்க இங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து சொன்னாங்க ஐயா கிட்ட போங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்ப எப்படி இருக்கு? அவங்க வலி வந்துட்டா அழுதுட்டே இருப்பான். கை கால் மடக்க நீட்டா ரொம்ப கஷ்டப்படும். வீக்கமும் இருக்கும், வலியும் இருக்கும். அதனால அவன் அழுதுட்டே தான் இருப்பான். எனி டைம் பார்த்தாலும் அழுதுட்டு தான் இருப்பான். கேட்டா கை வலிக்குது, கால் வலிக்குது. தம்பி, இப்ப ஐயா உன்னை தொட்டு இந்த என்னமோ பண்ணார் இல்லையா? அவர் பண்ணும்போது எப்படி இருந்தது? அவருக்கு வர்றதுக்கு முன்னாடி வலி இருந்ததா? வலி இருந்தது. அவர் தொட்டதுக்கு அப்புறம் சரியாயிடுச்சு. எனக்கே இப்ப ஃப்ரீயா இருக்க மாதிரி இருக்கு. இப்போ ரொம்ப டைட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நல்லா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. இப்போ அவங்க காசு எதுவும் வாங்கி யூஸ் பண்றாரா? அதெல்லாம் இப்போ வந்து அவர் கை வச்சு எண்ணெய் தேய்ச்சுட்டாரு. தேய்ச்சி விட்டா காசு சொன்னாங்க. அதெல்லாம் எதுவுமே சொல்லல. அவரு அன்னதானம் பண்றாரு. உங்களால முடிஞ்சா பண்ணுங்க, இல்லன்னா அதெல்லாம் எதுவும். அவர் வாரம் அன்னதானம் பண்றதெல்லாம் தெரியுமா? சொன்னாங்க வாரம் அன்னதானம் போடுறாங்க. உங்களால முடிஞ்சது பண்ணுங்க. அவங்க காசெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க அப்படின்னு. சந்தோஷமா இருக்கு. சரியாயிடும். அப்படிதான் முக்கிய வச்சுட்டுமா கீழே பாருங்க. கையெடு பாருங்க. எவ்வளவு குறைச்ச பழையா பாரு. நல்லா பாரு, நல்லா பாரு. வலி இருக்கு கொஞ்சம். இது வரைக்கும் சொல்லி குறைஞ்சு சொல்ல தெரியல. வை வை அது தொட்டாலே போயிடும், பறந்துடாது. எதுவுமே இருந்தா சத்தமா சொல்றா. என்ன சொன்னாரு? அப்படியே அதான்
அழியத்துக்கு தான் உட்காந்துக்கிறேன், மக்களுக்கு சேவை பண்ண தான் நான் இருக்கிறேன். மக்களுக்கு சேவைக்காகத்தான் நான் இருக்கிறேன். இறைவன் கொடுத்துருக்காரு எனக்கு, மக்களுக்கு சேவை பண்றோம் இருக்காரு, சேவை பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க இருக்கானு சொல்லுதா, வீட்டுல போய் இதே மாதிரி பாலா பண்ணிட்டுல குறையும், விட்டுட்டா வழி வரும், தெளிவா சொல்லி விடுறேன். அது உங்களுடைய கடமை. அப்படி போய் கொடுங்க. நாங்க முகலிவாக்கம், போரூர் முகலிவாக்கம். 7 வருஷமா மூட்டு வலி, ரொம்ப நடக்கவே முடியாது. முடக்குவாதம், அது வந்து தேய்மானம்னு சொல்லிட்டாங்க. அது டாக்டர்கிட்ட காமிச்சு ஏதோ பண்ணணும். அது இவரு பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்கன்ட்டு இன்னைக்குதான் வந்திருக்கோம். நான் போட்ட பிறகு கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் பார்க்கலாம் எப்படி போகும். அவங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு, இப்ப சரியாயிடுச்சுன்னு தான் எங்களை கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க வந்திருக்காங்க, நம்பிதான் வந்திருக்கோம். இப்ப கொஞ்சம் ரொம்ப எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கு. அது ஒரு மாதிரி ஆக்டிவிட்டா இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கு. ஆமா, இல்ல அப்படி இல்ல, இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல, அப்படி இல்ல. அது சந்தோஷமா இருக்கு, நாங்களே கொடுக்கணும் இருக்கோம். நாங்க சாப்பிட்டோம். இப்போ உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க இப்போ என்னன்னா ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய செலவு. ஆமா, இதுவரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி ஆகாதது இங்க வந்தவங்க கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை. உங்களால முடிஞ்சது ஏதாவது செய்யணும்னு. ஆமா, நான் அரிசி வாங்கி தரணும்னு இருக்கேன், நானே நினைச்சிருக்கேன். அடுத்த தடவை வரும்போது நல்லா கியூர் ஆயிடுச்சுன்னா இன்னும் நான் சந்தோஷமா செய்வேன். உங்களை மாதிரி வர மக்களுக்கு நீங்க என்ன சொல்லுங்க? எங்களுக்கு எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்லா ஆயிடுச்சு, நீங்களும் போங்க, உங்களுக்கும் அந்த கியூ கிடைக்கும், சரியாகும் சொல்லுங்க. கண்டிப்பா சட்டையை கட்டி வரணும். வாங்க வாங்க, எங்க வரீங்க? திண்டிவனம். நீங்க போன் பண்ணுதா? சரி உட்காருங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பாடு சாப்பிடுங்க வந்து. சரியா செல் வாங்கிக்கமா. எவ்வளவு நாள் இருக்குது? 4-5 வருஷமா இருக்குது. 4-5 வருஷமா இருக்குதா? கொடுங்க, சட்டை கூட வச்சுக்கிட்டாங்க, அப்படியே வச்சுக்கிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போனீங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு தான் எதுவும் போகல, மாத்திரை ஒன்றே வாரம் பண்ணி மாத்திரை சாப்பிடும். அப்போ டாக்டர் போக வேண்டிய மாத்திரை போறீங்க? போட்டா சரின்னு சொல்லிட்டு மனசு சரியில்லை, அதனால கொஞ்சம் சொல்லுங்க. டாக்டர் கிட்ட கடத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்ரேஷன் பண்ணணும், பண்ண ஒரு 3 மாசம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னாங்க. சரி சரி, காலை காட்டுங்க. பேனுக்கு தூக்கி 5 வருஷமா இருக்குதா? முருகா முருகா ஐயா, 5 வருஷமா இருக்கு. டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க. நானே வேஸ்ட் கட்டி வாங்க வீடியோல போடுறேன். ஜென்ஸ் வேஸ்ட் கட்டி வாங்க, வேஸ்ட் கையெழுத்து கும்பிட்டேன், வேஸ்ட் வாங்க, வெட்டிட்டு வாங்க. திருச்சி போனா வேஸ்ட் தர கட்டிக்கிறீங்களா? இன்னைக்கு இருப்பா, நாளை கிடையாது. கொஞ்சம் கையில லூசா இருந்துச்சுன்னா எனக்கு விட்டுடா, அப்படி முடிக்கிறேன் வந்து. பின்னாடி இருக்குங்க, இங்க வெளியில இருக்கு, இருந்தா தான் தேய்க்க முடியும். வடி சேர்க்க இல்ல கத்தில கட் பண்ணு ஐயா, கட் பண்ணுங்க. ஆசைப்பட்டு எடுத்தா வரும்போது வேஸ்ட் கட்டி வந்துருமா, ஒரு பெல்ல விஷயம் கட்டி வரலாம். சொல்றேன், நண்பர் சொன்னாரு போய் வா. ஆமா, அது வெளியில போட்டுக்கிறேன். ஜென்ஸ் கால் வலி, முட்டு வலி, நான் வேஸ்ட் கட்டி வாங்க கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். இப்ப வந்து பேண்ட் வந்துச்சு, பேண்டை மட்டும் வந்துடுறாங்க, என்ன பண்ணுங்க. சரி வை, சரி விடு பாத்துறேன். பெருமானே கொடுங்க. டாக்டர் ஆபரேஷன் பண்ண சொல்லிட்டாரு. சரி, நான் ஆபரேஷன் பண்ணவே நான் பண்ணி தரேன். ஓகே ஓகே, கொஞ்சம் இது கொஞ்சம் வரைக்கும் போயிடுச்சுன்னா சும்மா அட்டகாசமா இருக்கு. கத்திரிக்கோள் வாங்க, கத்திரிக்கோளை வாங்க, கட் பண்ணுத.
கொஞ்சம் மட்டும் பிச்சுக்கலாம். ஸ்டிச் கிட்ட லேசா லேசா துணி போட வேற துணி பாட்டிக்கலாம். ஆனா காலை சேர்த்து துணி மேல என்ன தேவா? கண்டிப்பா. ஓகே. அப்படியே பி. போதுடா. அந்த கால் பண்றா. இப்படி வாடா. போதும் இனி போதும் தலைவர் போத. ஓகே. எனக்கு கிறிஸ்டியன் சண்டை போட்டுறாத. என்னோட சாமியார் வேஸ்ட் கிழிச்சு காட்டுறது தின்னு. போதும் கீழே வந்தீங்களா தலைவர்? கீழே வந்தீங்களா? சொல்லவே இல்லை. சொன்னேன் என்னன்னு ஓரம் விட்டு யூரின் பாஸ் பண்ணும்போது கார் அடிச்சு மண்டை வண்டி கால அத்தை வந்து என்ன பண்றேனோ அதே மாதிரி வீட்டு செய்யணும். செஞ்சுட்டு சுள்ளி வச்சு பத்தலாம் போடணும். கொடுத்தீங்கன்னா வர ஜென்மத்துக்கு. ஓகே. உங்க பக்கத்துல அம்மன் இருக்குல்ல? இருக்கா இல்லையா? இருக்கு. உட்கார வச்சுக்கிறேன். அப்படி சொல்றேன். என்ன? ஓகே. அதான் நான் பார்க்க பூசணிக்காய் தான். பூசணிக்காய் ஒன்று கூட போட்டு கொஞ்சம் வாக்கிங் பண்ணோம்ல. முடியவே இல்லையா? முடியும் முடியும் சொல்லக்கூடாது. முடியும்னு சொல்லணும் தோத்துருவான். முடியும் வயிறாக்க வைங்க. சரியா? கண்டிப்பாக. நம்ம பார்த்து முடி நினைச்சா செய்யலாம். முடியாதுதான் தூத்துருவோம். ஜெயிச்சு வரணும். சரிங்களா? நான் ஒரு 2 ஹவருக்கு 3 ஹவருக்கு இந்த வேலை செய்யணும். சரிங்களா? ஆமா செஞ்சுட்டுனா குறைஞ்சிடும். பைபிளா குறைஞ்சிடும். போங்க இப்ப வேகமா நடக்கணும். அது போக வேமா அது போக வேமா. ஒரு 2 படங்க. எப்படி இது? போய் ஃப்ரீ ஆகுது. ஃப்ரீ ஆகுதா? அதுக்கு திருங்க. அது தூரம் பிடிச்சிங்க முடியும். 4 தூரம் பிடிச்சிங்க. பார்த்தீங்களா ஆப்ரேஷன் பண்ண கார்டு? அவரை இப்படி பண்ணணும். ஐயா என்ன பண்றேன்? ஒருவனும் இங்கே கூட இங்கே கூட என்ன நான் ஒரு இல்ல. அல்ல எங்க அப்பா நாராயணன் பண்ற வேலை இது. நான் உங்களுக்கு மனசுல வந்து பண்ணி தரேன். நீங்க ஐயான்னு கூட்டு உருவுங்க. வழி ஓடி போறேன். துண்டா காலம் துண்டா ஓடி போறேன். தெரியுங்களா? ஆமா. முதல்ல முனீஸ்வரனா? அமைச்சார் அம்மா. ஆணு? அமைச்சார். ஆணு. ஆளு. அது எப்படி வரும்? முருகர் வரும். அமைச்சாருன்னா வரும். சொந்த பக்கத்துல கேட்க முடியாது. நான் குலதெய்வம் என்னன்னு கேட்க முடியாது. ஆமா ஆண் சாமி அப்படி வரும். பெண் சாமியா அமைச்சர் சொன்னீங்க. ஆண் சாமி யாரு? அவங்க வந்து முருகர் தான் குலதெய்வம்
என் திருப்பதி அப்பன் பவானி. வரமாற குலதெய்வம் யாரும் கேள்விப்பாரு ஆண்சாமி அவங்க முருகர் மயிலம் முருகர் கோவில் அப்பதான் கடந்து போங்க. அப்படி வராது. கடந்து போங்க. அப்படி என்னடா பண்ற? இது மாதிரி நடக்கவே மாட்டாரு. இது மாதிரி நடக்கவே மாட்டாரு. கேளுங்க, அவர் நடக்கவே மாட்டார். அவரு நடக்கவே மாட்டார். இந்த மாதிரி அம்மா இருக்குதுங்க. அம்மா இருக்குது. ஏன் அம்மா அந்த இடத்துல இருக்குதுங்க. அம்மா இல்ல நாராயண எங்க அப்பன். கண்டிப்பாக எனக்காக சொல்றீங்க, உங்களுக்கு சொல்றீங்க. உண்மையை சொல்றேன். பாரு, நடந்து வரக்கூடிய நடந்து பாருப்பா, இருக்காரு வரிக்காரு பாருப்பா. இப்போ ஒண்ணும் இல்லை. ஒண்ணும் இல்லையா? இருக்காமா? இருக்கா? உட்காருப்பா. சொல்லலாமா? வைங்க. அதே மாதிரி என்னவா அவருக்கு தேய்க்கணும், சுடுதண்ணி இங்க இங்க எல்லாம் வைக்கணும்னா இந்த பேட்டை போட கட்டிச்சு போட்டுரு, இஞ்சி வச்சுட்டு ஜட்டியோட போட்டுரு. பேச மாட்டீங்க? கண்டிப்பாக நீ நல்லா இருக்கணும். கண்டிப்பாக மட்டும் வார மக்களே நல்லா இருக்கணும். நிறைய பாருங்க. அம்மா பின்ன போயுமா? தள்ளி போமா. பின்னாடி எல்லாம் காலையை போயுமா? போய் சாயங்காலம் போறோம். அப்படியே ஒரு துளசி தட்டி போனாங்க. ஒன்னும் போக மாட்டீங்க. சரி, நம்ம வெளியே போங்க. ஆனது காசு காசு சொல்லுதா? ரைட். ஒரு 2 நாள் நான் கேள்விப்பட்டேன். அதனால சரி நீ கிளம்பி வந்தேன். ஃபோன் பண்ணி கேட்டேன், அவசியம் வாங்கினாரு. என்ன ஒர்க் பண்றீங்க? என்ன ஒர்க் பண்றீங்க? நான் வந்து பிஸ்னஸ். ஓகே. என்ன ஆச்சு உங்களுக்கு? எனக்கு உடம்பு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னே ஓரம் விட்டு யூரின் பாஸ் பண்ணும்போது கார் அடிச்சு மண்டை ஒஞ்சி கால அர்த்தம் வந்தது. சரி. அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பார்த்து எந்த குறையும் கிடையாது. உடம்புலாம் எந்த இதுவும் கிடையாது. சுகர் கம்மி, பிபி எல்லாம் கரெக்டாக இருக்குது. 60 வயசு. ஆமாம், நடக்க முடியாத குறை தான் எனக்கு ஒரு 4-5 வருஷமா பெரும். ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, சரியாயிடுச்சா? கேட்டேன், இல்லை இடத்துக்கு என்ன சொன்னா எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலும் பார்த்தேன். மைசூர் போக சொன்னா அங்கேயும் போய் வந்தேன். அங்கேயும் அது மாதிரி போனதுக்கு ஒரு பாய் தான் இது பண்ணாரு. பண்ணி பார்த்துட்டு திருச்செந்தூர்கிட்ட அங்கேயும் போய் பார்த்தேன். அங்கே பார்த்துட்டு பகவானே முருகன் உங்கள்கிட்டக்காரன், என்கிட்ட பாய் அல்லாகிறாரு, நான் முருகனை தான் கும்பிட்றது. அதனால் சரி தான், உனக்கு எந்த இதுவும் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக நடக்க சரியாயிடும் போனாரு. ஆமாம், இங்கே நடந்து வரதுக்கு காலத்தை விட்டு இங்கே முடியாதுன்னா அப்போ திருப்பி இங்கே வந்து அங்கேருந்து நானே நடந்து வந்தேன். எப்படி கேள்விப்பட்டு வந்தீங்க? என்னுடைய நண்பர் சொன்னார், அவர் காட்டு இலாக்கா ஆஃபீஸர். ஓகே. அவர் சொன்னார் நேரத்து நான் சொல்கிறேன் அந்த இடத்துக்கு போய்வான். சரி நான் உன்னால் என்ன வேணால் பண்ண முடியும், இது இருக்கிற இதுக்கு தேவையில்ல. அவர்கிட்ட போய் 10 பைசா செலவு கிடையாது. உனக்கு திருப்தி ஆயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியும். அங்கே இருக்கிற ஆளுங்களுக்கு அன்னதானம் பண்ணணும். அவர் கேட்பாரு, அது மாதிரி செய்யணுன்னா போதும். நான் இப்போ எவ்வளோ பேர் தான் பண்ணிக்கிறேன்னு அது தெரியும் எனக்கு. அதனால தான் உன்னை அம்மா வந்து என்கிட்ட சொல்லி உன்னை அனுப்புகிறாங்க, போய் வா. காட்டுலாக அதிகாரி ஏதாவது காசு கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீ 1 பைசா கூட வாங்க மாட்டா. கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட நான் பணம் துவாக்கதா முதல்ல அவர் வெளியே அப்படின்னு வாரம். ஆனால் இவங்க அன்னதானம் பண்ணுறாங்க, அது உங்களுக்கு தெரியுமா? அவர் சொன்னார், நீ நல்லா இருந்ததுக்கப்புறம் அடுத்த வாரம் என்ன வேணா செய்வேன், எனக்கு தெரியும், நீ போய் வந்து பார் அப்படின்னாரு. நீங்கள் வரும்போது இருந்த மனநிலைக்கு இப்போ இருக்க மனநிலைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, சந்தோஷமா இருக்கு. ஆமாம். ஆமாம், உங்களுக்கு என்ன? நல்லா இருக்கு. இப்போ ஒரு நடந்ததே எனக்கு அதிசயமா இருக்கு. ஏன்னா தனியா நடக்கவே மாட்டாரு அவர். நானும் டெய்லி சொல்லுவேன், வாக்கிங் போயிட்டு வாங்க. அவர் நிக்கும் போதே அப்படியே காலெல்லாம் உதறும். அப்படியே வண்டியை விட்டுட்டு தான். ஏன்னா வந்து இப்போ அது என்ன ஸ்பெல்ட் வச்சிருந்தா காலை தூக்கி போட முடியாது சொல்லிட்டு இப்போ ஆக்டிவ் தான், அப்படியே காலை தூக்கி வச்சுன்னு போவோம். அதே மாதிரி கடை வாசலில் உள்ள விட்டு அப்படியே சேர்த்து பிடிச்சி கல்ல உட்காந்துருவோம். ஆமாம், காலைல காட்டி மணி 10 மணிக்கு உட்காருவோம், 7 மணிக்கு தான் அந்த இடத்த விட்டு எழுந்திருப்போம். எங்கேயும் கை பிடிக்காம தனியா நடந்தாரு. இப்ப நீங்க பாத்தீங்க, இப்ப உங்களோட மனநிலை எப்படி? அவர் வரும்போது இந்த மாதிரி நடந்தா சந்தோஷமா இருக்கும். வரும்போது புடிச்சு தட்டி தான் வந்தாரு, நானே பார்த்தேன். போகும்போது தனியா நடந்து போயிட்டு விழுந்துருவாரோன்னு பயமா இருக்கு எனக்கு.
இப்ப ஐயா தொட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்ப நல்ல சந்தோஷமா இருக்கு. இத மாதிரி இதுக்கப்புறம் நல்லா நடந்தா நல்லா அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இந்த வீட்டுக்குள்ள காலை வைக்கும் போதே முடிவு பண்ணிட்டேன். ஓகே, நல்ல ஒரு தெய்வ கலாச்சார கலை இருக்குது இந்த இடத்துல. கண்டிப்பா. நானும் வந்து ஒரு சாமியார் கிட்ட ஒரு 16 வருஷம் 5 வருஷம் திருவண்ணாமலை இருந்தேன். விசிறி சாமியாருக்கே குருநாதர் தான் என் குருநாதர். அத மாதிரி சாமியார் கிட்ட அங்க இருந்தோம் நான். இதுதானே இல்ல அவர் இருந்தாருன்னா காசு இருந்தாருந்தா சரங்கம் தான் ஒரே மருந்துன்ற மாதிரி. இப்ப இந்த ஐயாவை பத்தி நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இத மாதிரி ஒரு மனுஷன் கிடைக்காது, தெய்வமே அங்க உட்காந்துருக்கு. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? கண்டிப்பாக அவங்க முடியலாம் கூட நைட்டா விடுவோம். கண்டிப்பா. கோயில் குளத்துக்கு யாராவது கேட்கறாங்கன்னா ஒரு 10 ஸ்டெப் நடந்தாரு, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? இப்ப உங்களால முடிஞ்ச உதவியை வந்து ஏதாவது செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா அன்னதானம் பண்றாங்க. கண்டிப்பா ஏதாவது கண்டிப்பா நல்லா சரியாயிரும். ஆனா வந்து பார்த்தவனே முடிவு பண்ணிட்டேன், இவர் சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறேன் தான் எவ்வளவு பண்ணிடலாம். இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல நிறைய பேர் சொத்து சேர்க்கணும், அது சேர்க்கணும், இது சேர்க்கணும்னு போலியான சாமியார்கள் இருக்க மத்தியில இப்ப இவர் இருக்கிறாரு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வந்து கால வைக்கமே முடிவு பண்ணிட்டேன். நானும் ஒரு சாமியார்கிட்ட இருந்து வந்தோம், அதனால தெரியும் எனக்கு அந்த அறிகுறிலாம் பார்த்தா. நல்ல ஒரு கலாச்சாரம். கண்டிப்பா திருப்பதி பாகம் இருக்கிறாரு, இதுதானே எந்த குறையும் கிடையாது. ஆமா, நம்பிக்கையோட ஒரு ஆள் இருந்தாலுமே உலகத்தையே ஆட்டலாம். சரிதானே அவர் வந்து தலைவான ஒரே தெய்வம் யாரானா மருப்பிள்ளை முருகனுக்கு தான் வணங்குவார், திருச்செந்தூர் முருகனுக்கு தான். அதே மாதிரி இந்த இடம். கண்டிப்பா. ஆமா, எல்லாம் இந்த இடத்துக்கு வரணும்னு நினைச்சா வந்துட முடியாது. அந்த குடுப்பனை இருந்தாதான் இந்த இடத்துக்கு வர முடியும். வந்து பார்த்தவனே முடிவு பண்ணிட்டேன். நல்ல கலாச்சாரம். ரொம்ப உழைப்பாளி, ரொம்ப உழைக்கிறாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அதாவது வந்து இந்த தான தர்மம் பண்றது ஐயா பண்ணாலும் அவர் கூட இருந்து அதை வந்து கரெக்டா பரிமாறுறாங்க பாத்தீங்களா. அவங்க கையில வாங்கி சாப்பிடுறோம் இல்லைங்களா, அதுவே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த அவங்க கையில வாங்கி சாப்பிட முடியாது. அதுக்காகவே இவங்களை நான் செலக்ட் பண்ணி இவங்களை நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவங்களுக்கு நம்ம பண்ணணும், ஐயா சார்பிலையும் நம்ம சார்பிலையும். அதுக்காக உங்களுக்கு நம்ம பண்ணுவோம். கொண்டுட்டு போகணும். அதாவது ஐயாவுக்கு எதுக்காக பண்றேன்னா, நான் லாஸ்ட்ல ஒரு 2 டைம் பண்ணேன். நான் பண்றதுலாம் ஒரு தர்ம தானம் இல்ல, ரொம்ப என்னோட ரொம்ப சிறப்பா பண்றாரு. போன டைம் நான் வரும்போது சுதந்திர தினம் அன்னைக்கு 400 பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா துப்புர தொழிலாளருக்கு அவங்களுக்கு அத்தனை பேத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேஷ்டி சட்டை சாப்பாடு எல்லாமே சாப்பாடு. அது இல்லாம சுதந்திர தினத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 குழந்தைங்களுக்கு நோட்டு புக் ரெக்கார்ட் பண்ணீங்க சார் ப்ளீஸ். இதெல்லாம் அப்படியே போடுங்க. அதாவது வந்து ஒரு 300 குழந்தைகளுக்கு இவரும் கூட அந்த நம்ம மகளிர் மன்ற மகளிர் மன்றம் தலைவி திரும்பி சொல்றேன், மகளிர் மன்றம் தலைவி வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 பேத்துக்கு அவங்க மகளிர் மன்ற தலைவி. ஆனா அது இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல அவங்க படிச்ச ஸ்கூல்ல போயிட்டு அந்த டீச்சர் கிட்டே பேசி அங்கவே கொடுத்துட்டு அவங்களுக்கு ஸ்வீட்டு கொடுத்து சுதந்திரத்தை கொண்டாடினாங்கன்னா ரொம்ப சூப்பரான விஷயம் தான். அவங்க கூட இருந்து எல்லாமே ஐயா வந்தோம்னா என்ன சீக்கிரஸா கூப்பிட்டு இருந்தாங்க, சிறப்பு கூட நானும் கூட இருந்து அவங்க சப்போர்ட் பண்ணேன். அதுக்காக நம்ம ட்ரஸ்ட் மூலியமா நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அதாவது வந்து ஒரு மரியாதை பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்து கூப்பிடுறாருல அவரு, அவங்க தெரிஞ்சவர் பொழுது வந்தது உங்களே தான் கேட்டுக்கிறாரு என்கிட்ட. ஊர்ல இருந்து வந்திருக்கவங்க கேட்கிறாரு நிஜமாலுமே இப்படி இப்படி கோயில் இன்னைக்கு காரம் பார்த்து கோயிலா
அதாவது இந்த ராஜேஸ்வரி அம்மாவுக்கு வந்து எதுக்காக நான் கௌரவப்படுத்திருக்கேன் அப்படின்னா, இவங்களும் ஐயா கூட சேர்ந்து அன்னைக்கு அந்த ஸ்கூல்ல பண்ணது வந்து அவ்வளோ சிறப்பா பண்ணாங்க. அதே அந்த ஸ்கூல்ல பண்ணதான் ரொம்ப எனக்கு அற்புதமா இருந்தது. இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டா தான் வந்தாங்க. ஆனா அங்க அவ்வளோ சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல ஐயா கூட இருந்து அவங்களும் சில நோட்டு புக்கு அவங்களும் சில இது பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. சமூக சேவை நல்லா பண்றாங்க. வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். இன்னும் பெருசா மக்களுக்கு பண்ணணும். கோவத்தை மட்டும் கம்மி பண்ணுங்க. சேர்ந்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு சேவையும் பண்றாரு. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சமூக சேவகர், ஒரு இளம் சமூக சேவகர். இந்த அம்மா பேரு சாந்தி. நான் பண்ற சேவைகள்ல வந்து பாத்தீங்கன்னா என் கூடயும் சேர்ந்து எல்லா இதுக்கும் வந்து ரொம்ப உறுதுணையாகவும் இருந்து ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறாங்க. அவங்கள ஊக்குவிக்கிறதுக்காக இவங்களுக்கு ஒரு ஐயா மூலியமாவும் என்ன பேர் சாந்தி. வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். ஐயா வந்து இங்க வந்திருக்காங்க நம்ம போரூர் ஐயா கோவிலுக்கு. அவருக்கு எதுக்கு இந்த ஷீல்டு வழங்கப்படுதுன்னா, ஆமா ஃபர்ஸ்ட் விஷயம் எங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம்ல இன்வைட் பண்ணாங்க. அந்த ப்ரோக்ராம்ல ஐயாவும் நாங்களும் திருவற்காடுக்கு போனோம். ஸோ நான் இங்க ஐயா கோவில் எப்படி சிறப்பா வந்து மக்களுக்கு சேவை செய்யறாங்களோ அதே போல அவரு அந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு சேவை செஞ்சாரு. அவர் சேவை வந்து ரொம்ப பெருசாவும் இருக்கும். அதே மாதிரி ஆன்மீகத்துல ரொம்ப வந்து கடினமா ஒரு தெய்வீக சக்தி அவர்கிட்ட இருக்கு. அது மொத்தத்துக்கும் மக்களுக்கும் நன்மையை அதிகமா கொடுத்துட்டு இருக்காரு. எங்க கோயில் சார்பா ஐயா கோயில் சார்பா ஐயாவும் நானும் சேர்ந்து ஐயாவுக்கு வந்து இந்த ஷீல்ட் அணிக்கிறோம். ஐயா கொஞ்சம் அமைதியா இருக்கியா? சமாளம் பண்ண முடியுமா? சமக்காரம் போட முடியுமான்னு கேட்டேன். சரி காலை தொடலாமா? தொடலாமா? காலை தொடலாமான்னு கேட்டேன். கையெடு கையெடு. பாரு எப்படி பாரு, எப்படி வலிக்க குறைச்சாலும் பாரு. வலி கம்மியா இருக்கா பாரு. காலடு வை மேல பரவாயில்ல வந்து அனுப்புனா. பேர் என்னத்த? ராஜேஸ்வரியா? நல்ல பேர் அத்த ராஜேஸ்வரி. எத்தனை வருஷம் வலி? எத்தனை வருஷம் வலி? ஒரு வருஷமா இருக்குது. வேப்பண்ண தேசி கொஞ்சம் கொஞ்சமா நடக்கிறேன்.
வைமா மண்டை தைக்கிட்டு மாட்டேன் நீங்க மண்ணை மட்டும் தைச்சிட்டு போ நடந்து போங்க குடுக்கணும் ஒண்ணு அது அப்புறம் மண்டை நடந்து போகும் போல நடந்து வேமா போ நடந்து பாசிக்கிறவா எப்படி அப்படி அப்படி நில்லு அப்படி நில்லு நில்லு வா நீ வா கிட்டே பிடிச்சிக்க சுத்தமா குறையாது நல்லா கிடைக்கல கொஞ்சம் இருக்குதான் செய்யும் நூறு பாரு போதும் அப்படின்னு போட்டி விடு ரொம்ப நாளா வலி நடக்கவே முடியாது உட்காந்தா எழுந்திருக்கவே முடியல அப்படி கால் நீட்டினா மடக்க முடியாது மடக்குனா நீட்ட முடியாது அதனால ரொம்ப வலி ஹாஸ்பிட்டல் போனா மருந்து வாங்கி வாங்கி மெடிக்கல் மருந்து வாங்கி தடவினேன் வேப்பெண்ணெய் வாங்கி வாங்கி தடவினே இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் நடந்தா உட்காந்து எழுந்திருக்கவே முடியல நடந்து பார்த்துட்டு சரி நல்லா ஆகுன்றாங்க ஜனங்க அப்படின்ட்டு வந்தேன் வலிக்கல கொஞ்சம் பார்க்கணும் அப்புறம் பார்த்துட்டு திரும்பி வரும்போது கொஞ்சம் காலை தூக்கி வச்சு நடக்க முடியல வலி அதிகமா இருக்கு காசெல்லாம் பத்தி சொல்லல ஃப்ரீயா பாக்குறேன் மக்களுக்காக வாங்கினாங்க நாங்க செல்லுல பார்த்துட்டு கிளம்பி அன்னதானம் வார வாரம் பண்றாங்க தெரியுமா? சாப்பாடுலாம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. உங்களால முடிஞ்சதை நீங்க ஏதாவது செய்வீங்க? நாங்கள் முடிஞ்சதே நாங்கள் நினைச்சேன். கண்டிப்பா இந்த மக்களுக்கு என்ன சொல்லுவாங்க? மக்களுக்கு வந்து நம்ம நல்லா இருக்கிறோம், அதே மாதிரி மற்றவங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கிறாங்கன்றது பார்த்து கூட கூட்டின்னு வந்து ஐயா அந்த வைத்தியம் பண்ணி போனோம். உங்களுக்கு பூர்ண பணம் ஆயிடுச்சு. இன்னும் நம்ம கணக்கு கொஞ்சம் வந்துச்சே பாரு வேற சைடு தரேன் ஒன்னா பண்றது வீட்டை விட்டு எண்ணெய் வாங்கிக்கிட்டு பூண்டு பச்சை கலப்பை போட்டு காய்ச்சிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு சொல்லி சொத்தனம் கொடுக்கணும். நான் பண்ணுறது நானா பண்ணல, எனக்கு எங்கள் அப்பா நாராயணன் பண்ணி தர உள்ள கூப்பிட்டு அதே மாதிரி அப்பா நாராயணான்னு கூப்பிடு, இல்லை உங்க வீட்டில் கூப்பிடு, எந்த சாமி பிடிக்குமோ அதை கூட கூப்பிடு, கூப்பிட்டு வழியெல்லாம் காய்ச்சி கொடுத்து கேளு. அப்புறம் என்ன சேவிங் பாரு அதான் ஓகேஷா தூக்குப்ப தூக்கு நீ தூக்கு நீ அதான் அதையா ஒரு கீழே விழுந்தியா? விழுந்தியான்னு கேட்டேன். எத்தனை வருஷம் அது விழுந்து? 10 வருஷம் ஆச்சு. இப்படியாமா? 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் ஆகுதா? கூட்டு போன்னு சொன்னேன். வரலையான்னு சொல்லிட்டு போ. கோடி அதுதான் வரலையான்னு சொல்றது இல்ல, அவருடைய சட்டம் மட்டும் வெளியே நிக்கிறாரு. சொல்லிட்டு போ. தூக்கி படியா தூக்கி படியா. ரெடி தான் எனக்கு அவசரம் உங்க சொல்லியா பரவாயில்லையா?
நீட்டு தெரியல விடு சொல்ல போய் நான் என்ன பண்ணணும் அதே மாதிரி வீட்டுல பண்ணணும்னா நீங்க பண்ண குறையும்னா ஐயோடுங்க வச்சு குறைஞ்சி சவுண்டு ரத்தோட்டம் இல்லை ரத்தோட்டம் இல்லை நான் சொல்ல மட்டும் பண்ணி தரேன் போ கடந்து போ அங்க போ எனக்கா சொல்லக்கூடாது கொஞ்சம் மடங்குது போ அடுத்து போ உட்கார் இந்த மாதிரி வீட்டுல பண்ணிட்டு வெந்நீர் வச்சு மொத்தம் ஒரு 2 hour 3 hour பண்ணணும் என்னையா பண்ணா குறைஞ்சிருந்தா ஒரு சத்துக்கான முடி விட்டீங்களா செத்து போயிடலாம் முடி விட்டீங்களா அதெல்லாம் எடுத்துருக்கோம் எதுக்கு சரியா வீடு குடும்பத்தை நீ சத்தோட கருமோட போகாத இறுதி சாதிச்சு தானா தான் போனா தான் வரும் நிறைய இதுக்கு வச்சிருக்கேன் நான் சொல்ல செய்யுது போ நடந்து போ வேலை போ வேலை நடந்து போ எப்படி இருக்கான்னு பாருங்க பாரு பாரு இது பிடிக்கணும் நான் ஒரு 10 வருஷமா அடிப்பட்டு பேக் பெயின் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு வேலை செய்ய முடியாது என்னால். அப்போ அந்த பேக் பெயின் வேலைக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சு. ஸ்ட்ரோக்கு 3 வருஷமா கொஞ்சம் இதாக தான் இருக்கு. இப்போ ஐயா வந்து பார்த்துருந்தேன் எனக்கு பேக் பெயின் இந்த குனிய கூட முடியாம வந்து நீங்க நல்லா குனிகிறனால எனக்கு அழுவு வருது. இதுக்கு நல்லா இருக்கேன், நல்லபடியா குணமாயிட்டு. நான் எப்படி ஆனா அதே மாதிரி எங்க தெருவில் நிறைய பேர் இருக்காங்க. ஐயா பேரை சொல்லி கூட்டு வந்து என்னைய கூட்டு வந்து ஐயாவுக்கு தெரிஞ்சவங்க அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க, நர்சம்மான ஒருத்தவங்க. அவங்க தான் என்னை கூப்பிட்டு வந்து ஐயாடையும் சொல்லி விட்டு போனாங்க. ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி, அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி, டிவி சேனலுக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் நான் வர சொல்லுவேன், கண்டிப்பா வர சொல்லுவேன் நான். நன்றி. நீங்க வானகத்துல வரேன். வானகத்துல. ஆமா சார். அன்னதானம் பண்றதெல்லாம் தெரியுமா? எனக்கு தெரியாது சார். அப்ப இப்ப இங்க வந்ததுக்கு தெரிஞ்சுக்கிட்டான்னு கண்டிப்பா என்னால முடிஞ்சது கண்டிப்பா நான் அன்னதானம் வேலைக்கு போய் 5 வருஷம் ஆச்சு. நான் கண்டிப்பா வேலைக்கு போனா நான் தேடி வருவேன் இங்க. நான் அங்க இருந்து வரும்போது ஐயோ இவ்வளவு செலவாகுமேனு பணம் எதுவும் இல்ல, அதெல்லாம் அம்மா சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. ஐயா என்னவா கூட உங்களுக்கு செலவு கிடையாது, நாங்க சாப்பாடு திருப்தியா வயிறால சாப்பாடு கூட அனுப்புவாங்க, நல்லபடியா உடம்பு சரியாயிரும். அவங்க சொன்ன
இத்தனை வருஷம் அவங்க தெரிஞ்சு எனக்கு சொல்ல அவங்களுக்கு ஞாபகம் இல்லையா, திடீர்னு அவங்க ஞாபகம் வந்து எனக்கு சொல்லி நான் வந்தேன். நான் நீங்க வரும்போது எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல, ரொம்ப எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. பேக் பெயின் தான் ரொம்ப நான் அவதிப்பட்டேன், ரொம்ப பேக் பெயினோட அவதிப்பட்டேன். நான் பேக் பெயின் என்னால இந்த மாதிரி குனிஞ்சு எக்ஸசைஸ் என்னால் செய்யவே முடியாது. 5 வருஷம் 10 வருஷம் எனக்கு செய்ய முடியாது. இப்போ ஐயா தொட்டவொடனே எனக்கு பேக் பெயின் நல்லா குனிகிறேன், எனக்கு திருப்தியா இருக்கு. இனிமேல் நான் டெய்லியும் போயிட்டு இந்த எக்ஸசைஸ் சேர்ந்து செய்வேன். நான் இப்ப மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்கள் என்ன நம்ம பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன போலியோ அவங்க கூட இருந்தாங்கன்னா நல்லபடியா ஐயா வந்து பார்த்து ஐயா வந்து நல்ல ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஐயா மூலியமா அவங்க குணம் அடைஞ்சு போன எல்லாத்தையும் வேண்டி கேட்டு குளிக்கிறேன். அடிபட்டது அப்படியே முட்டி இந்த காலத்தனமா உங்களுக்கு தெரியாதுன்னா ஐயா நீங்க பார்த்து சரி பண்ணுங்க. முன்னோட வந்து அப்போ இந்த காலத்துல சொன்னேன். எப்போ அந்த சாப்பிட்டு வா, போய் போ சாப்பிட்டு வா. யாரு இது கூட யாருக்கு என்ன இருக்குது வர சொல்லு. ஐயா வந்து இந்த சென்னை போரூரில் உங்களுக்கு நன்றாக தெரியும், நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனா நாம் எல்லோருமே கண்ணாலே நாம் பார்க்கிறோம். என்னவென்று சொன்னால் மக்கள் பசியோட இந்த இடத்தில் வரக்கூடாது, பசியோட வந்தால் பசி ஆறி போகணும். அதுதான் இந்த சென்னை போரூர் இருக்கின்ற ஐயப்பன் ஐயா அவர்கள். அது மட்டுமல்ல, நாம் இன்னைக்கு எல்லோருமே நாம் கண்ணாலே பார்த்தோம். ஏழை எளிய மக்களுக்கு 3 மூட்டை அரிசி கொடுத்தாரு இல்லையா? ஆமா, நம்மளே பார்த்தோம் இல்லையா? ஆமா 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 ஆமா, நம்மவே கண் கூட பார்த்தோம். அது மட்டுமல்ல, நோய் நொம்பலம் இல்லாமல் எல்லோரும் வாழ வேண்டும், பசியாரி போக வேண்டும். 1 ரூபா அவர் கேட்கிறாரா? முடிஞ்சா செய்யுங்க, அவ்வளவுதான். முடிஞ்சா செய்யுங்க. உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஒவ்வொரு இரவும் போனால் எந்த கோலா இருக்கட்டு 2 ரூபா தந்தாதான் இந்த நோய் தீரும். ஆனா நோய் தீராது. ஆமா, தீராது. அது மட்டுமல்ல, எல்லாரும் வாங்க, ஐயாவின் அருள் பெற்று சொல்லுமாறு அன்போடு வாங்க 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 என்று சொல்லி எல்லோரும் வாழ்க, அன்போடு வாழ்க, அழகோடு வாழ்க, வாழ்க வாழ்க வாழ்க. ஐயா உண்டு. அது வந்து ஒரு ஐயா கோயில் வந்து நான் பார்த்துருக்கேன். ஐயா தெரியும், சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தாங்க, அதனால வந்தோம். எல்லா இந்த ஏதி உலகங்களுக்கும் நல்லபடியாக எல்லாம் குணமாக்கி தந்திருக்காங்க ஐயா. அன்னதானம் செய்கிறாங்க, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செஞ்சு டீ காஃபிலாம் எல்லாம் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. யாருக்கும் காசுக்கு பார்த்துட்டு எதிர்பார்த்து கிடையாது. மற்ற கோயில் மாதிரிலாம் எல்லாம் நல்லா அன்பாக செய்கிறாங்க, போகிறாங்க. எல்லாம் நல்லா திருப்தியாக இருக்குது. வந்தவங்களும் சந்தோஷப்படாங்க, எங்களுக்கு மன சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்துக்கும் அந்த பேர் ஐயா ஐயப்பன் ஐயாவுக்கு நன்றி சொல்லிட்டு, எம்பெருமா நாராயணருக்கும் நான் நன்றி சொல்லி வணக்கம். பேர் நன்றி, வணக்கம். அந்த காலொலியும் சரியாகி இப்போ அடிக்கடி வந்துட்டுருக்கேன். அவரால் எல்லா ஏழை மக்களுக்கும் ஒரு நல்ல காரியம் நல்லது நடந்துகிட்டு இருக்கு. இதை தொடரணும். என்னால் முடிஞ்ச பணியை நானும் ஐயாவுக்கு வந்து செய்வேன். எல்லா மக்களும் நல்லா இருக்கிறதுக்கு ஐயா போன்ற ஐயாவும் வேண்டி வணங்கிக்கிறேன்.